சூப்பர் நேச்சுரல் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா பழையபடி போதை, சரக்கு, தம்மு இதே தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கோம். லவ்வு, அப்புறம் தப்பான விஷயங்களை ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் திரும்ப திரும்ப வரும். படம் சூப்பர். கருப்பு மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம், த்ரிஷா அண்ணி இவங்களால் ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு, அவங்களோட கேரக்டர் எவ்வளோ பெருசாக இருக்க போதுன்ட்டு. ரெண்டாவது, ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன். ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஆர்வமாக போய் பார்த்தா அங்கே ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிசம் தான் பீக் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். தேர்டு வந்து அங்கங்கே போஸ்டர்லேயும் சோஷியல் மீடியாவில் கருப்பு கருப்புன்னு நம்ம பார்த்துட்டு இது ஒரு வேளை பேய் படம் பிசாசு படமாக இருக்குமான்னு போய் பார்த்தா எஸ், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் படம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்தவித ஆபாசம், அருவருப்பு, டபுள் மீனிங்கு, அப்புறம் ஓவர் வன்முறை காட்சிகள் இல்லாத குழந்தைகளோடு குடும்பமாக குதூகலமாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இருக்கும் இந்த படம். தினேஷ் அந்த கிரிக்கெட்டராக ஒரு படம் லப்பர் பந்து, அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் வருவாங்க, பெரிய ஹீரோயின். அந்த பெரிய ஹீரோயின் இந்த படத்தில் வராங்க. ஆர்ஜே பாலாஜியோட கொல்லிகா வராங்க, அவங்களும் ஒரு வில்லியாக வராங்க. அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது செட் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டு ஜஸ்ட்டு வந்தாங்க, பிரியாணி தின்னுட்டு போயிட்டாங்க. பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதில் படத்தோட கோர் கான்செப்ட் என்னென்னா, இந்த வக்கீல்கள் பண்ணுற அராஜகம், அநியாயம், அக்கிரமம், எப்படி வந்து ஒரு பிரச்சனைன்னு வரவங்ககிட்ட எப்படியெல்லாம் வந்து இவங்க பணத்தை பிடுங்கி சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட பவர் இன்ஃப்ளூயன்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை தப்பான முறையில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இதில் த்ரிஷாவை பற்றி, அண்ணியை பற்றி ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக தான் வராங்க. அதாவது சும்மா எப்பயும் போல் தமிழ் படங்களில் வர ஹீரோயின் மாதிரி தான் வராங்க. ஓகே, பெரிய நிம்மதி, இந்த பின்னாடி சுற்றி லவ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ஒரு கேரளா தாத்தாவும் ஒரு பொண்ணும் வருவாங்க. அதில் அந்த கேரளா தாத்தா நடிப்பு அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவரோட ஆக்டிங் மாதிரியே தெரில, ஜஸ்ட்டு ரியலாக இருந்துச்சு. ஆனால் அந்த கதையப்படி கேரளாவிலேருந்து ஒரு 60 சவரன் தங்கம் எடுத்துகிட்டு வராங்க. அதை ஏன் அங்கேயே விற்காமல் இங்கே தூக்கிட்டு வந்து தேவையில்லாமல் தொலைச்சிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஒரு வேளை கதை எழுதுறதுக்காக இழுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி சூர்யா அண்ணன் எப்பயும் போல் எனர்ஜெட்டிக்காக, யங்காக, அழகாக, சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பட் அவரோட ரோலும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டம்மியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சரியில்லை. அது சும்மா என்னமோ இப்படிங்கிறாரு, அங்கே இங்கே ஏதோ மேஜிக் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க, அவருக்கு ஒரு கேம் விளையாடுற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது.